ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். அதுக்கான ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாமே ஆயில் சூடாக போட்டு அடுத்து வந்து வெங்காயம் உடனே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லியும் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் வதங்கி எண்ணெய் தனியாக அந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த எண்ணெய் தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து தக்காளி உடனே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து சிக்கன் நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருவோம். சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தனியாக மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா ஸ்மெல் வரும். அடுத்து வந்து நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணணும். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் அந்த ஆயில் பிரிஞ்சு வர்றப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணோன்னே பாருங்கள், மசாலாத்தூள் கொஞ்சம் லைட்டாக காரத்துக்காக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கச்சில் நமக்கு அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும். நம்ம பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போனா தான் அது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். இப்போ நல்லா ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசி போடுவோம். ஏன்னா அப்போ அரிசியில் வந்து ஈஸியாக நல்லா அந்த உங்களுக்கு ஸ்பைசஸ் இறங்கும். இப்போ அரிசி போட்டு லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இல்லை, 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நம்ம வந்து 2 விசில் விட்டோம்னா போதும். சுவையான சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே செஞ்சாச்சு. குலையாமல் உதிரி உதிரியாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அதுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன கிரேவி மாதிரி ஒன்று செய்யலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் சூடானோன்னு வெங்காயம் போட்டு அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஆல்ரெடி நம்ம பிரியாணிக்கு எடுத்து வச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதுதான் போடுறோம். இப்போ நம்ம என்ன கிரேவி பண்ண போகிறோம்னா முட்டை கிரேவி தான். ஏன்னா நம்ம வீட்டில் அவிச்ச முட்டை கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக இதோ நம்ம ஒரு சைடு வந்து பிரியாணி கிண்டிக்கிட்டே இருக்கோம். அப்படியே கொஞ்சம் சைடு நம்ம இதுவும் செஞ்சிட்டோம்னா பசங்க நல்லா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து வெங்காயம், அதுக்கடுத்து தக்காளி அதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துடும். இந்த டைமில் லைட்டாக நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு என்ன அவங்களுக்கு ஸ்பைசஸ் பிடிக்குமோ அது மட்டும் லைட்டாக போடுங்க. நான் இன்றைக்கி சிக்கன் தூள் லைட்டாக போட்டிருக்கேன். சிக்கன் தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிறப்போ நம்ம முட்டையை அவிச்சு வச்சதில் நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம அவிச்சு வச்ச முட்டை இருக்குல்ல, கீரல் போட்டு வச்சது, அதை எடுத்து நம்ம இப்போ உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து கொஞ்சம் அப்படியே வற்றி வந்துடும். அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சுவையான கிரேவி ரெடி.